ஈரோட்டில் வாழக்கூடிய நமக்கு சூரியனோட பார்வை அந்த அளவுக்கு நம்மள வாட்டி எடுக்குது. நம்மளோட சேர்ந்து இது ஒரு செய்தியாகவே எல்லா மக்களாலும் பேசப்படுது. நாம் இந்த வெயிலை எப்படி கடந்து செல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் என் சிற்றறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள். வேலைகளை பிரித்து செய்துக்குங்க. அதாவது நிழல்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலையும், அதுபோல் இரவுகளில் எந்த அளவுக்கு வேலை எந்தெந்த வேலையை அதே போல் அந்த ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரையிலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. வீட்டில் இருக்கிறவங்க அப்படி பிரிச்சுக்கலாம். வெளியே போகக்கூடியவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருந்தால், நாம் இந்த இயற்கையோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் பால் கொஞ்சம் நிறைய வாங்கி அதை தயிர் போட்டு உர போட்டு நல்ல நீர்மூற அடித்து சாப்பிடுங்க. சப்ஜா விதை ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்குது. சும்மா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு டீஸ்பூன் விதையை போடுறீங்க, தண்ணியை ஒரு 200 மில்லி ஊற்றுறீங்க. ஒரு 10-20 செகண்டில் பல்ஜாகி வந்தோடனே அதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு உடம்புக்கு ஒரு கூலிங்கை கொடுக்கும் இந்த சப்ஜா விதை. சாதாரணமாக நம்மளுக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பொட்டாசியமும் உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியையுமே கொடுக்கும். தினமுமே வாழைப்பழம் சாப்பிட்றத வச்சுக்குவோம். குளிக்கும்போது தலையில் அந்த ஹீட்டு போகணுங்கிறதுனால மொண்டு டம்மு டம்முன்னு தண்ணியை ஊற்றாதீங்க. 10 குவளை தண்ணீரை அப்படியே மெதுவாக பூ போல் ஷவரில் எப்படி வரும் பார்த்தீங்களா, அதுபோல் அந்த தலையில் நீங்கள் தண்ணீரை குளிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் பிடிச்சதுன்னா, தலையில் அந்த தண்ணீரை 10 குவளை தண்ணீரை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிடம் இருக்கிறது போல் ஊற்றிவாங்க. நம்ம உடம்போட பித்தத்தையும் தெளிய வைக்கும். அதுபோல் உடம்பையும் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொண்டு வரும். சாப்பிட்றதில் எண்ணெய் பலகாரங்களை தவிருங்க. நல்ல மிதமான சாப்பாடாக சாப்பிடுங்க. அடுத்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கொரோனா டயத்தில் உதவி பண்ணது போல் உதவி பண்ணோன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்கள் வெளியே போகும் பொழுது அவங்களோட தேவை என்னன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்தில் டென்ஷன் ஆகாதீங்க. அது மேலும் வெப்பத்தை நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். நீர் கூலிங்காக இருக்கணும் அந்த கண்ணுக்கு நம்ம தண்ணீரை வைக்கும்போது. அதனால் நீங்கள் அதை நல்லா டெஸ்ட் பண்ணிக்கணும். பைப்பில் பிடிச்சி இது போல் நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் கையெல்லாம் அலசக்கூடாது. தண்ணி சுத்தமாக இருக்கணும். ஆர்ஓ வாட்டரை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நேரடி நீரை எடுத்துக்கலாம். இப்போ இது போல் உங்களுக்கு இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னாலும் மெடிக்கலில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க தருவிச்சு தந்துடுவாங்க. இதை நம்ம இப்படி ஃபுல் பண்ணிக்கிட்டு ஒரு கண்ணை முழிச்சு ஒரு அரை நிமிடம் பார்க்கணும். இப்படியும் கிடைக்கும் பாருங்கள். இது போலவும் இருக்குது. ஃபுல்லாக இருக்கணும். இது ஃபுல்லாக இருந்தால் அப்படியே நம்ம கண் உள்ளே பதியும். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் மாறி மாறி வைக்க வேண்டாம். இது அரை நிமிடம் வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் இதுலேயே இப்போ நம்ம இது பண்ணி வலது இடதுன்னு மாற்றி செய்துக்குவோம். தண்ணி கூலிங்காக இருக்கணும். அதுக்காக கூலிங்னோன்னு அதாவது நம்மளோட இந்த சீதோஷ்ணத்துக்கு தகுந்த தண்ணி. ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் வச்சிடக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது தண்ணி. இது அவ்வளவு ஒரு ரிலாக்ஸையும் கண்ணுக்கு அந்த வெப்பம் ஏறாமல் பாதுகாத்துக்கலாம். தினமுமே நீங்கள் இதை செய்யலாம்.